கர்மசாமிக்கு பிள்ளையின் தொழில் பத்தி கேட்க வந்தது யாரு? பிள்ளைக்கு எது புரியுது? என்னப்பா படிச்சிருக்கான் பையன்? கண்ண கொடுப்பா. மூன்று மாதம் கழித்து அரசு எக்ஸாம் எழுத சொல்லு. அதுக்காக உத்தியோகம் கிடையாது. அதுக்கிடையில வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா அரசு வேலையை பெற முடியாது. பொறுமையாக இருந்து செயல்படுங்க, ஜெயிச்சுட்டாங்க. அம்மையோட இந்த வசதி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் காமிக்கு இறங்கு. எல்லாருமே இருக்கும்போது திமிர் பண்ணலாம், போன பிறகு புறம்பலாம். அதுல நீயும் ஒருத்தர் தான். எடுத்துக்கணும் க்ரௌடப்பில் காமிச்சு சூப்பராக உன் மனைவி மக்களை வந்து சேர்த்து வச்சா போதுமாடா தம்பி? பூர்ணமா ஏற்றுக்கிறதையே அதை பத்தி ஒரு கருத்து என்ன? சும்மா சொல்றாங்க. ஆனாலும் சேர்த்து வாழ வைக்க வருகின்ற புதன்கிழமை என்னை ஒதுப்பான். காப்பாற்றார். கர்மசாமிக்கு கணவன் மனைவி கால் ஒன்று வரலாம். பல பூவிரியும் சோலையிலே மணப்பா தம்பி, இன்னும் 2 தடவை கால் விடுங்க. சாமி உங்க மனசு அங்க போகல. பூங்கோயிலில் தேன்குரலில் வரலாம். சரியாயிடுது. வாங்க. 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆயுள் சம்பந்தமான குழப்பமும் மன வருத்தமும் ஏற்பட்டுருச்சு. சம்பாத்தியம் செய்து வைத்த பணங்களால் நிம்மதி அடைய முடியும்னு நினச்சா போட்டி பொறாமையால் பல துயரங்களும் ஏமாற்றங்களும் ஆகி சொத்துக்களில் வம்பு விளக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற தெய்வத்தை முதல் தெய்வமாக இருந்தால் நான் தான் இருப்பேன், கருப்பசாமி. உன் பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் தொழிலை பற்றியும் மன வருத்தமும் குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இப்போ இருக்குது. அதனால் பிள்ளையவும் நல்லாக்கி உனக்கு உயிர்கண்டமும் இல்லாமல் ஆக்கி காப்பாற்றி தந்தால் போதும்லாம். கால் ஒன்று வரலாம். உட்கார்லா பாஞ்சி. வா. வேறு என்னப்பா வேணும்? வேறு என்ன வேணும் சாமி? அங்கே இருக்க லாட்ரி சீட்டில் பரிசு வேணும். வேறு என்ன வேணும்? என்னம்மா உண்மையா இல்லையா சொல்லு. இந்தா பரிசு கிடைக்கும், கோடிகளை பெற்று நாடி வா, நலம் பெறுவாய் மகளே, வாழ்க. அதே காரைக்குடி எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்த மகன். வாங்கப்பா. ஏப்பாங்க வாங்க. ஆம்பளை கேட்டு வரலாம். அந்த பிள்ளை நீ தானடா? உங்கள் அப்பா கேட்குற பிள்ளை நீ தானா? அந்த எப்படி செய்து மாறான். வாங்க செல்ல மக்களே. உங்கள் அப்பாங்க கால் வந்துட்டு வாங்க. முத்துக்களோ என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போன ஆண்டி
குடும்ப குட்டியெல்லாம் எங்கப்பா இருக்கு? இது யாருயா? இவர் குடும்ப குட்டியெல்லாம் எங்கே இருக்கு? சரி, என்னப்பா செய்யணும் உங்களுக்கு? தம்பி சேஞ்ச் ஆகிருக்கிறாப்புல. கண்ணை மூடு பார்க்கட்டும். நல்ல என்னையை மட்டும் நினச்சிக்கா. குடும்பத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவு நடந்துக்கிட்டு இருக்கு. சரிண்ணா? அதில் உன்னுடைய தம்பியினுடைய மன சிதைவு என்னும் நோய் இருக்குது. இது செய்வனை வினை, இது சயின்டிஃபிக்காக செயல்பட வேண்டிய ஒரு நோய். மைண்ட் டிப்ரெஷன் போன்ற நோய் ஆகும் இது. அதை குணமாக்கி அவனை செம்மையாக்கி தாரேன். இப்போ மாத்திரையை கூட ஒழுங்காக முழுங்க மாட்டுக்கு போயில்ல. மாத்திரையை முழுங்கினாலும் அதையும் மீறி எதிர்த்து உட்காந்துருக்கான், எறும்பு மாடு மாதிரி. அதனால் அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி தரணும். எப்போங்க கூப்பிட்டு வரலாம்? வர வைக்கணும். நான் பண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆடு கொடுப்பேன். பக்கத்தில் வாங்க. தொழிலுக்கு ஒன்றும் இல்லை, பணம் வர மாட்டேங்குது. கவலைப்படாத, உன் பணத்தை வர வைக்க. 4,20,000 வரணும். ஆமாம், சித்திரை மாதத்துக்கு பிறகு தான் உனக்கு தொழில் அமையும். சித்திரைக்கு மேலே? ஆமாம், அதுவரை நீ தலைகிட நின்னாலும் ஒன்றும் நடக்காது. அதுவரை உனக்கு பணம் நான் வர வைக்கிறேன், கவலைப்படாத. இந்த கனியை கையில் வச்சு உன் தம்பி தலையில் வச்சு 2 அறுத்து இந்த கனியை அவங்க தலையில் வச்சுக்கிட்டு இருக்காத. தலையில் வச்சு எடுத்து அறுத்து சாறு புளிந்து அவனை குடிக்க வை. அடுத்த வாரம் கோயிலுக்கு வருவோம். இந்த அப்படி மனசு மாறிடும், தெளிவாயிடும். பக்கத்தில் வானே. அது யாரு? அவன் பொண்டாட்டி எங்கே இருக்கா? இந்தாங்க, காப்பாற்றி தரேன், போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அதே காரைக்குடி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. என்னப்பா திருமணம்? யாருக்கு? உனக்கு? ஆம்பளை? கால்னுட்டு வா, பார்த்துருவோம். இது எனக்கு கொஞ்சம் கரெக்ட். தம்பி நிமிந்தாப்புல நின்றுட்டிய, நல்ல விழுந்துட்டு வாடா. பூமாலையில் ஓர் மல்லிகை, இதை நான் இன்னும் உள்ள அங்கே போகலை, அரைகுறையாக இருக்கல. இன்னும் 2ஆம் பட்சம் நல்ல சாமியை நினச்சி கும்பிட்றா. உன் உள்ள சாமி பக்கத்தில் போகலடா. வா, உன் வீட்டுக்கு வடக்கு திசையில் பார்த்தேன், நிறைய கருவேல முள்ளுகளும் ஒரு கம்மாக்கரையும் இருக்குது. என்னடா தம்பி? அப்படி தென் திசையில் பார்த்தா பிரதான சாலை, மெயின் ரோடு. அதுக்கு அந்தப்புறம் பார்த்தா ஐயனார் கோயில், பேச்சியம்மை, கருப்பசாமி ஐயா எல்லோரும் இருக்காங்களே. அவங்களெல்லாம் பார்த்தாலும் ஒரு வீரமான ஒருத்தன், சங்கிலி கற்பம்னு ஒருத்தன் இருக்கான். கால் விட்டு வா. உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். நடக்கும். கழுத்தில் நாகம் சுற்றி கிடக்கு. கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க, ஆனால் முடிவு மட்டும் கிடைக்காது. நீயாவே முயற்சி பண்ணி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு சில நிலைமைகளுக்கு வந்த, அதில் நீ தோற்று போயிட்ட. சும்மா காசு பணம் தான் இவங்களுக்கு பெருசாக தெரியுது, இவங்க நம்ம மேலே அன்பாக இருக்க மாட்டாங்கங்கிற உண்மையை தெரிஞ்சு நீ அப்படி மெல்ல உருவி வெளியே வந்துட்ட. நீ மனுஷன், நல்ல சிந்திச்ச. கொடுத்துட்டு ஏமாறல பற்றியா? கால் வந்துட்டு நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? என்ன வாப்பா? அதனால் உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சுடா. பங்குனி உத்தரத்துக்கு பிறகு ஒரு பெண் அமையும். நீ நினைக்கிறது மாதிரி உன் சொந்தத்தில் இருக்கிற பொண்ணு உனக்கு கிடைக்காது. அந்த கற்பனையை தூர விட்டுரு, அது நடக்காது. அதனால் அசலில் உனக்கு பெண் கிடைக்கும். ஒன்றே அந்த இடத்துல உனக்கு பெண் கிடைக்கும். வெற்றி மேலே கொடுப்பா. கர்மசாமிக்கு மேலதாளத்தோடு
பா இந்தா இது உனக்கு மணமாலை மகனே. இந்த மாலையை வீட்டில் போய் பேணி பிறக்கி வச்சுக்கோ. சொல்லி கொடுறா. இந்தா விஷயம் சொல்லிவிடு. காரைக்குடி எல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மனநொந்து வந்து கொண்டிருந்த மகள். வாமா, சுகமா இருக்கியா தாயி? வீட்டுக்காரன் எங்கே இருக்கான்? வாடா தம்பி வா. இந்த கல்யாண வாழ்க்கை எங்களுக்கு எதுக்கு? எல்லாரும் வாழ்க்கையை அமைச்சு சந்தோஷமாக இருப்பாங்க. நாங்கள் மட்டும் ஏன் இப்படி கலங்கிக்கிட்டு இருக்கணும்? நாங்கள் அப்படி என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு வந்துக்கிறேன். உண்மையா கால் விட்டுவாங்க. நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் என்ன வேண்டாம் தம்பி? கண்ண முடிக்கா 2 ஒன்று பேர் உட்காரு. கண்ண முடிக்கா. அக்கம் பக்கம் உள்ளவங்க தூண்டி விட்டு சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு பெரியவங்க முட்டாள்தனம் பண்ணி உங்களை இப்போ குழப்பத்தில் உருவாக்கி வச்சுட்டாங்க. இது இவளை சார்ந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றை சார்ந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவசியம் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் முற்றி நிற்கி உங்கள் 2 கருத்து வேறுபாடுகளும் குழப்பம் நம்ம பிரிஞ்சு போயிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையும் எண்ணங்களும் கூட அப்பப்போ உங்களை தவுது. உண்மையா கால் வந்துட்டுவாங்க. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி சொத்து பிரச்சனைக்கு சமாதானமான முடிவு. உங்கள் உரிமை உங்களுக்கே. அதில் குழப்பமில்லாமாகி உங்களை வாழ வச்சு தரேன். அதுக்கு பிறகு தொழிலையும் உருவாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? வைகாசியில் வாரத்தில் வீட்டை அமைச்சிருவோம். சந்தோஷமாக இருக்கு. வா, புண்ணியப்படுவாய் மகனே. இந்தா காசு பணத்தோட கண்ணியமாக வாழ்ந்துதான். நல்லா கர்மதா காளையார் கோயில் காளையார் கோயிலாக்கா. பிள்ளைய பற்றி என்ன கேட்க வந்திருக்க? வா தம்பி, நீ காளையார் கோயிலா? குழந்தை இருக்கா உங்களுக்கு? சரி, நீ கால் நினைட்டு வா. ஆறு மணிக்கே புறப்பட்டுருங்க. அப்போ தான் 8 மணிக்கு பஸ்ஸை பிடிக்க முடியும். பேருங்க என்ன வேணும்? யாருக்கு? கண்ணை முடிக்கா. கொஞ்சம் நல்ல முடிக்கா. என்னைய மட்டும் நினச்சிக்கா. காளியாத்தா வராளா? எங்கே இருக்கா? சின்ன கருப்புசாமி வராரு. அவர் எங்கே இருக்காரு? தொண்டையில் உள்ள கட்டியை இன்ஜெக்ஷன் மூலமாக கரைச்சிருவோம். ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ஆபத்து வராது. கால் விட்டு வா. இந்தா சித்திரை வைகாசி ஆனி ஆவணி மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. போ, கால் வந்துட்டு வாங்கப்பா. கொஞ்சம் தட்டி போட்டால் குத்தாது. உட்காருங்க. தாலி வாழ்க்கைக்கு வேலி. கழுத்தில் போட்டிருந்த செயின் எதுவும் இதுக்கு முன்னால் பாதிக்கப்பட்டுச்சா? ஏன்? பணத்தை அது என்னாச்சு? கால் வந்துட்டு வா. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நடராஜனின் என்னப்பா வேணும்?
வெளிநாட்டுக்கு போகணுமா நீ? வெளிநாடு போறியா? நீ அங்கே தள்ளிடு, நேராக வந்து உட்காரு. ஒரு சான்ஸ் உனக்கு தரேன்டா, சரியா? போயிட்டு வா, பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவேன். பேங்கில் நேராக டைரெக்டாக பணத்தை போட்டுரு. என்ன இவா கை கொஞ்சம் ஓட்ட கை, என்னம்மா பணம் சேர்த்தா பக்கத்தில் வா. இந்தா எல்லாம் வெற்றியாக நடக்கும். தடுமாற்றம்லாம் வாழ்ந்து பழகு. இந்தா ஜெயிச்சிரும். ஓராண்டுக்குள்ள சொந்த வீடு தாரேன். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகர்கோவில். வா பக்கத்தில். உன் வீட்டுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்காது, என்ன மரம்ப்பா? பலாப்பழ மரம். ஓயாம கிளியும் குருவியும் வந்து உட்கார்ந்துருக்கிட்டு ஓவான்னு சத்தம் கொடுக்கு. ஒரு சத்தம் கொடுக்கு. காலில் விட்டுலாம் என்ன செய்யணும்? இதுவரை பல தீவினைகளால் சூழப்பட்டு உங்கள் குடும்பம் கெட்டுப்போச்சு. பிள்ளையினுடைய மனது கொஞ்சம் தடுமாறி உங்களுக்கு கட்டுப்படாமல் குழப்பத்தை உருவாக்கிடுது. இப்போ அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி கொண்டு வந்துட்டேன். வைகாசிக்குள்ளே கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? ஜெயிச்சு தரேன். போ. தடுமாறிட்டியே, இந்தா வெற்றியாக்கி தரேன். இந்தாப்பா பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. நல்லா இரு மகனே. மனதை குழப்பாமல் ஒரு நிலையோடு இரு. கண்ண மூடு. சவுல நீர் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது, மாறிடும். போய்ட்டு வா, அடுத்து பேசுவோம். அடுத்த உத்தரவு அது. இறைச்ச குளம், நாகர்கோவில் எல்லை இறைச்ச குளம். ஆமாம், கால் வந்துட்டு வா. கண்ணாடி கழுத்தி தூரப்பட்டுருமா? இன்னும் ஒரு முறை 2 1 முறை காலில் வந்துட்டாங்க. வரலாம். உன் பொண்ணை கூப்பிட்டு 10 நாள் உன் சொந்த வீட்டில் வை நாகர்கோயிலில். அவளை கூப்பிட்டு வந்துடுவா, நான் வர வச்சு தரேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவன் முடியுது முடியாமல் இருக்கா. அவளை 10 நாள் சென்னையில் இருந்து நாகர்கோயிலில் இருக்க வை. அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி தரேன். அவட்ட பழகிக்கிட்டு இருக்கான், அவளை கெடுத்துக்கிட்டு இருக்கான், மாற்றிடுறேன். போ. நாளைக்கே கூப்பிடணும். போய்ட்டான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தெலுங்கு பேசுகிறவனோட நட்பு இருக்குது. தெலுங்கு பேசுகிறவருடைய நட்பு இருக்குது. எஸ், ஓகே. அடுத்து பேசுவோம். என்ன செய்யணும் இப்போ? நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுமா? சொந்தக்காரங்கள்லாம் சரியில்லைப்பா, தேவையில்லாமல் சொல்லி கொடுத்து அவன் வாழ்க்கையை குழப்பிக்கிட்டு அலையுதாங்க. அவன் நண்பன் மூலமாக ஒரு செய்தி வந்திருக்கு, அதில் அவனுக்கு கல்யாணம் நடக்கும். புரியுதா? ஆடி அமாவாசைக்கு முன்னால் அந்த திருமணத்தை நடத்தி தரேன். இந்தா வெற்றியாக நடக்கும். சந்தோஷமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டுக்கு, அது மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? உன் பிள்ளையா? உன் பிள்ளையா? 2 உன் சொல்ல மீறி நடக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான். யார்கிட்ட? சரி, கால் வந்துட்டு வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க?
கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக 2 பிள்ளைகளும் உங்களை கடினமான குழப்பத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. கிரகங்களும் சரி கிடையாது, மனநிலைகளும் சரி கிடையாது. இப்போ ஒரு பிள்ளைக்கு தெளிந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. செம்மையாக்கி தாரேன். தொழிலாலும் இல்லற வாழ்வாலும் குழப்பம் கால்னு சொல்லலாம். சொல்லுமாடு சாமி வாராருப்பா, என்னன்னு கேட்போமா? வாமா வா. சொல்லுமாடு சாமி வாராரா? எங்கே இருக்காரு? உங்கள் குலதெய்வமா? அதான் வந்து நிற்கிறாரு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லா வேணும்னா பொண்ணு மனசு மூலம் பக்குவப்படணும். எல்லாரையும் ஆட்டி அடக்கி வைக்கிறது மாதிரி குணம் இருக்கக்கூடாது. அவள் குணம் கொஞ்சம் பக்குவப்படணும். அதனால் சொல்லுக்கடங்காத குணத்தை மாற்றி செம்மையாக்கி தரேன், வாழ்க்கையை அமைச்சு தரேன். பையனுக்கு வந்து இன்னும் 3 மாதம் பொறுமையாகிரு, அவன் மனத்தை உங்கள் பக்கம் கொண்டு வந்து நல்வாழ்வு அமைக்கிறான். இந்த அப்படி வெற்றி உண்டு. நல்லா இருங்கப்பா. அடுத்து கர்மசாமிக்கு என் பணம் ஒரு இடத்துல சிக்கிக்கிறது, அது வரணும் அப்படின்னு கேட்கலாம். நாகர்கோயிலா தம்பி உனக்கு? நாகர்கோயில் பணம் எங்கே சிக்கியிருக்கு உனக்கு? நீ கொடுத்தியா? நீ எங்கேயா கொடுத்த? எவ்வளோ கொடுத்துருக்க? 30 லட்சம். கால் வந்துட்டு வா, கொஞ்சம் வண்டி தாப்பா கொடுக்க. நீ வந்து கேள்வி வேறு. நான் பணம்னு சொன்னோன்னா தம்பி கொடுத்துருக்காமல் அதை வச்சு இருக்கிறோன்னு கேட்க நீ கட்டிக்காரன்டாடி. எனக்கு இன்னொருத்தர் காட்டுவான். எதுக்கமாக இருக்காலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வாரால சடையை வச்சு போட்டு வேணும். எத்தனை நண்பர்கள் வச்சுருக்க? ஆண்பால் எத்தனை, பெண்பால் எத்தனை? பெண்பாலில் 2 பேர் வச்சுருக்கியா? கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரன் புழு 8 நாளைக்கு தாங்க. அறிவுக்கு ஆண்பால் அதிகம் வேணும், பாசத்துக்கு பெண்பால் 2 வேணும். உண்மை இல்லையா தம்பி? பக்கத்தில் வரா. 10 லட்சம் இல்லை, 30 கோடியே வேணாலும் இழக்கலாம். இப்படி நட்பு இருந்தா உன் பணத்தை நான் வாங்கி தரணும். ஆமாம், நீ வரும்பொழுது வேத கோயில், கிறிஸ்தவ கோயில் மணி சத்தம் கேட்க, அது எங்கே இருக்குது? வீடு பக்கத்தில் இருக்கோ? டங் டங்குன்னு சத்தம் கேட்கு. இப்படி தானே சத்தம் கேட்குங்க. கால் நிற்பா. அழகுக்கு மறு பெயர் கண்ணா பாட்டு நல்ல பாடுவான். உன் பணத்தை இப்போ நான் வர வைக்கணும், அப்படி தானடா? 2 முறையாக கிடைக்கும். 23 லட்சம் ரூபா கிடைக்கும். அதுபோக மீதிய அப்படி கேட்கு சத்தம். என்ன அர்த்தம்? முழுங்கிடுவான்னு அர்த்தம். மீதி பணத்தை நான் வாங்கி தரேன், உன்னைய காப்பாற்றி தரேன். ஆனால் எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும். வா, உன் பணத்தை நீ யாருக்கு வேணாலும் கொடு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒருத்தன் கேட்காமனு இன்னொருத்தங்கிட்ட பணம் வாங்கி கொடுக்குற குணம் இருக்கு பாரு, அதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். அப்படி எனக்கு உறுதி கொடு. செய்ய மாட்டியா? உன் பணம் கிடச்சாச்சு. சந்தோஷமாக என் செல்ல பிள்ளை. நண்பர்களின் எண்ணிக்கை பெருகும். நலமுடன் இருப்பாய். தொழில் நடத்து, வெற்றியாகுவேன். போடா. ஆம்பளை பையன் யாருக்கு இருக்கு? எங்கே இருக்கான் பையன்? வள்ளியூர் பக்கம். கரெக்டு. ஆம்பளை பையன் யாருக்கு இருக்கு? பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்யணும் அவனுக்கு? வா, நீ வந்து காலில் விழுந்துட்டு வா. உன் பையன் காலை நல்லா ஆக்குவோம். போ. சாதகம் வச்சுருக்கியா? எங்கே வச்சுருக்கேன்? கொண்டு வா. அதான் கொண்டா கொண்டா வச்சுருக்கியா? உள்ள என்ன இருக்குன்னு எக்ஸ்ரே கண்ணாடி அங்கிட்டு இருக்குல்ல, பாப்பா.
அப்படி நின்றுக்கா கூப்பிடுறேன். யார் ஜாதகம்? பொட்டச்சி ஜாதகம். உள்ள 2 வருஷமாக உன்னை குடும்பியை பிடிச்சி ஆட்டின மாதிரி ஆட்டிட்டாளே, அழக்கூடாது. ஆய், உன் பையனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்கும் காரணத்தினால் 2.25 ஆண்டுகள் கால் நரம்பும் தசையும் பாதிக்கப்படும். அதனால் அவனை செம்மையாக்கி தரணும், வாழ்க்கையும் நல்லாக்கணும், காலையும் நல்லாக்கணும். வேறு என்ன வேணும் உனக்கு? ஆமாம், இந்தா இன்னும் 9 மாதங்களுக்கு பிறகு அவனுடைய கால் உறுதி கிடைக்கும். இழந்த செல்வமும் உனக்கு கிடைச்சிடும். நிம்மதியடைந்து என்னை என்னாலும் ஆனந்தமுடன் பார்ப்பாய். இந்தா மகளே, சந்தோஷமா போயிட்டு மாமா ஜாதகம் வச்சிருக்கவள கொண்டா. இடி இடிச்சு மழை ஒழிஞ்சி எல்லாம் ஒன்னாச்சி. கல்யாணம் நடக்கலையோ? பேசி வந்து நின்று. சிம்மராசி, 7க்குரியவன் சனி பகவான். 8ஆம் இடமும் களத்திரஸ்தானம். 8ஆம் இடத்துலையும் சனி பகவான் போய் உட்கார்ந்து. என்னுடைய சொத்து பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு யாருப்பா? எந்த ஊர் உங்களுக்கு? வாங்க வாங்க. அதான் டாக்குமெண்ட்டை பற்றிய சிந்தனையாக வச்சுருக்கீங்களே மனசில், அதான் கேட்டேன். வீட்டுக்குள்ளே யாரோ முணங்கிக்கிட்டு இருக்காங்களே, யார் அது? பரவாயில்லையா? கால் கால் பூமுடிப்பாள் என்ப. வாங்கம்மா. திருச்செந்தூர் முருகப்பெருமானும் குலசேகரத்து முத்தாரமானும் வராள போனியோ? அங்கே என்ன சொல்லிட்டு வந்த முருகன்கிட்ட? முத்தாரமாட்ட என்ன சொல்லிட்டு வந்த? கால் வந்துட்டு என்கிட்ட மட்டும் ஒன்றும் கேட்கலையோ? வாங்க வாங்க வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பங்குனி உத்தரத்துக்குள்ள இடத்துக்கு அட்வான்ஸை வாங்கிடுவோம். அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே பத்திரத்தை முடிச்சிருவோம். பக்கத்தில் வா, கடனையும் தீர்த்துருவோம், மங்களமான காரியங்களையும் வெற்றியாக்கி நடத்தி வச்சுருவோம். புண்ணியமாயிரு. வா. கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு. அடமானம் வச்சதை திருப்ப முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, யாருப்பா? என்ன அடமானம் வச்சிங்க? என்னப்பா அடமானம் வச்ச தம்பி? வா. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும். அது நீங்களே பாடிக்காங்கண்ணே. பட்டுக்கூட கல்யாணத்தில் பாட்டாது தங்கப்பதுமையில் பாகப்பிரிவினையில். எங்கேயோ ஒரு கோயிலில் போய் எதுவும் எழுதி கொடுத்தியா? என் காரியங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி. எந்த கோயிலில்? சர்ச்சில் நடந்துருச்சா? எழுதி கொடுத்ததெல்லாம் அந்த தாளெல்லாம் கிழிச்சு போட்டுட்டாங்க. கால் வந்துட்டு வா. உன் பேர் என்னடா தம்பி? எங்கேயெல்லாம் எழுதி கொடுத்தா தாளை பத்திரமா வச்சுருப்பாங்க, அங்கே எழுதி கொடுத்தா தான் கிழிச்சு போடுவாங்கன்னு போய் கொடுத்தியோ? எப்படியோ நல்லா ஆகணும்னு நினச்சி கொடுத்துட்டேன். என்ன நேரம் வந்து பார்க்கல. 3 விதமான கேள்விகள் உனக்கு இருக்குது. நடத்திக்கிட்டு இருந்த தொழில் இதுவரை நடந்தது